நடந்தா ஒரு விமர்சனம், உட்கார்ந்தா விமர்சனம், பார்த்தா விமர்சனங்கிறது வரதான் செய்யும். ஏன்னா விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கல. அவரை பொருட்டாவே யாரும் நினைக்கல. அண்டர் எஸ்டிமேட் போட்டாங்க. அது எல்லாத்தையுமே தூளாக உடச்சிட்டு வந்து உட்காந்துட்டாரு. இன்னைக்கு சோசியல் மீடியா, இன்ஸ்டால இதில் தான் வந்து விஜய் மக்கள் மத்தியில் பிரபலமானார்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஏன் இவர் மட்டும் பிரபலமானார், ஏன் மற்றவர்கள் மட்டும் பிரபலம் ஆக முடியல, ஏன் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியல? தன் கட்சியிலே யாராவது எனக்கு வந்து சரியான முறையில் நடந்துக்கல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பதவி நீக்கமே செய்யப்படும் ஒரு ஆர்டர் வேற போட்டுட்டார். இது கூட என்னங்க வேணும்? வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு சம்பவங்கள் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் அவர் நடந்தால் போனா வந்தா எல்லாமே ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டு இருக்கும் பொழுது நேற்று அவர் டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியும் இவர் சந்திக்கலை. காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து தாவேக்கா விலக போகுது, ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. என்ன சார் நடந்தது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களும் சுமூகமான உறவு இருக்குது. கூட்டணி ஆட்சியிலேயே முதன்மையை உருவாக்கியிருக்காரு. 53 வருடங்களுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. பட் அந்த சந்திப்பு வந்து பாரத பிரதமரை சந்திக்கின்ற ஒரே இலக்கு தான். ஏன்னா தமிழகத்து முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு அந்த மரியாதை நிமித்தமாக சந்திக்கணும். சில விஷயங்கள் தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை போய் சொல்லணும், என்னென்ன தேவைங்கிற விஷயத்தை சொல்லணும், என்ன தேவைகள் என்னென்ன வேண்டாங்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த சந்திப்பு ஒரு சிறப்பான சந்திப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நடந்தால் ஒரு விமர்சனம், உட்கார்ந்தா விமர்சனம், பார்த்தா விமர்சனங்கிறது வரதான் செய்யும். ஏன்னா விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கல. அவரை பொருட்டாவே யாரும் நினைக்கல. அண்டர் எஸ்டிமேட் போட்டாங்க. அது எல்லாத்தையுமே தூளாக உடச்சிட்டு வந்து உட்காந்துட்டாரு. 20 நாளில் பெரிய பெரிய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருடைய பார்வை வந்து என்னடா இப்படி விஜய் வந்தார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் விமர்சனம் வரதான் செய்யும், வரட்டும், தப்பு இல்லை. விமர்சனம் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும், நமக்கு என்னன்றது தெரிய வரும். அது ஏற்றது மாதிரி போக முடியும். ப்ளஸ்ஸாக இருந்தால் எடுத்துக்கலாம், மைனஸாக இருந்தால் தூக்கி போட்டலாம், அதை பற்றி கவலை இல்லை. பட் இந்த ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்திகளையும் சந்திப்பதற்கான ஏற்பாடு இது இல்லைங்கிறத பிரதீப் சக்கரவர்த்தி அவரோட சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்ததே பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்ப்பதற்கு மட்டும்தான். நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துருக்காங்க. அமித்ஷா அவர்களை மட்டும் பார்க்கறதுக்கான இது மிஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி மீண்டும் வந்து டெல்லி சென்று ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா அவர்களையும் சந்திக்கிறாங்க விஜய் அவர்கள். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன டைம், என்ன டியூரேஷன்னு. காரணம் ஒரு பக்கம் கேட்டிங்க அப்படின்னா, சோனியா காந்தி அவர்கள் வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போது நீங்கள் பார்க்கணுன்னா ராகுல் காந்தி அவர்கள் கூப்பிட்டுருப்பாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அம்மா கூட சரியில்லைங்கும் போது வந்து யாரும் வந்துட்டு போகணும், டாக்டரோட அட்வைஸு ஏதாவது சில இன்ஃபெக்ஷன் ஆகிடும், வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கான சில ட்ரீட்மெண்ட் விஷயம் சொன்னது. நான் அந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்கிட்ட சொல்லும் போதும் இல்லை அம்மா சரியாகட்டும், நம்ம வீட்டு ஒரு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்ததாக ஒரு தகவல் இருக்குது நமக்கு கதை. ஸோ அதனால் பார்க்கல வரலைங்கும் போது இப்படிலாம் ஒரு கதைக்களம் திருப்பப்படுது. சினிமாவில் ஒரு கதை ஸ்க்ரீன் டைலாக் எழுதுறது மாதிரி அதே எழுதுகிறாங்க அப்படியே. அதனால் பேசுபவர்கள் பேச தான் செய்வாங்க, அதை தடுக்க முடியாது. விமர்சனங்கள் வரதான் செய்யும், அதையும் தடுக்க முடியாது. நம்மளுடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செய்யணும், நல்லது பண்ணணும், என்ன செய்யணும், அடுத்த கொண்டு போகணுங்கிற இலக்கு மட்டும்தான் விஜய் அவர்கிட்ட இருக்குது. அதன்படி தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் விமர்சனங்கள் வரட்டும் சார். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் டெல்லியிலேருந்து திடீர் பயணமாக ரிட்டர்ன் சென்னை ஆனதுக்கான காரணம் வந்து அவரோட மேனேஜர் ஜெகதீஷ் அவரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்காக தான் பண்ணார். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காண்டி அவர் வந்து சிஎம்மாக இருக்கவர் ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாமல் இருக்காருங்கிற விமர்சனம் வருதா சார்? அவர் தாங்க ஒரு அரசியல் கருத்தையே மாற்றிட்டு இருக்காருங்க. யதார்த்தமான அரசியலை பார்க்குறாரு. புரோட்டோகால் இருக்குது, கொடுக்கப்படுது, அதை நோக்கி தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. பட் டெல்லியிலேருந்து வந்தது காரணம் 2 நாள் ப்ரோக்ராமே போட்டது அதுதான். நீங்கள் அப்படியே ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அம்மையார் அவர்களையும் பார்த்துட்டு இருந்தால் கூட மத்தியானம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து சேர்ந்துருக்க போகிறாரு. பார்க்காதனால அவர் மார்னிங்கே புறப்பட்டு வந்தார். எப்படி தான் 2 days ப்ரோக்ராம் தான். இப்போல்லாம் நீங்கள் சும்மா சாதாரண மனிதனா நீங்கள் டெல்லிக்கு போகலாம், கல்கத்தா போகலாம், 3 நாள் தங்கிட்டு வரலாம். இது அப்படி கிடையாது, புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இங்கே ஜெகதீஷருடைய இதுக்கு தான் வர்றான்ற வந்து இலக்கு அது கிடையாது. இவர் வந்தாலும் நடக்கும், வராட்டினாலும் நடக்கும், ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது அது. பட் இன்னைக்கு வந்தது இந்த நேரத்தில் இருந்ததனுடைய விளைவாக அவர் போய் தலையை காமிச்சிட்டு வந்தார். தன்னுடன் கூடவே இருந்தவர், பல வருடங்களாக கூட இருப்பவர், தன்னுடைய அத்தனை சினிமா சம்மந்தப்பட்ட வேலைகளும் அவர் வந்து கவனிச்சுட்டு இருக்கிறவர். என்னென்ன படங்கள், என்னென்ன டேட்ஸ் கவனிச்சுட்டு இருக்கிறவருடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறது ஒன்றும் தவறு இல்லை. இங்கே வந்து தமிழக முதலமைச்சராக போய் வாழ்த்து சொல்கிறது ஒரு பக்கம் இருந்த விட அவருடைய பாஸ் ஜெகதீஷ் அவர்களுடைய பாஸ் தான் தளபதி விஜய் அவர் இல்லையா? கண்டிப்பாக அந்த ஒரு இலக்கோட போகலாம் இல்லையா? போகிறதான முறையாக இருக்கும். கண்டிப்பாக போனார், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டார். நேராக அதே காஸ்டியூமோட தான் இந்த தலைமைச் செயலுக்கு வந்திருக்காரு. அதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பாக அந்த காஸ்டியூமை மாற்றிட்டு கோட் ஷூட்டோட வந்தாரா? அப்போ நீங்கள் போன ஒரு 1 hour வேஸ்ட் ஆகும் இல்லையா?
இல்லை அந்த அந்த காரில் வந்து கோட் ஷூட்டை தூக்கி போட்டு அதே தலைமைச் செயலகத்தை கூட மாற்றிருக்கலாம்ல அவர், முடியாதுன்னு தான் இருக்கா? இல்லை, கரெக்டாக பண்ணி. பட் அதே காஸ்டியூமில் அப்படியே வந்தார். அந்த தலைமைச் செயலகத்தில் அது கூட அவர் வேஸ்ட் பண்ண விரும்பலை, அப்படியே அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்னொன்று நீலாங்கரையில் தான் அந்த வீடும் இருக்குதா தகவல். எஸ், பக்கத்தில் தான். ஆமாம். அப்போது அவர் நேரத்தை செலவிடுறதுக்கு விரும்பலை. இப்போ ஃபஸ்ட்டு அவருக்கு நேரம் இல்லை, பட் இருக்கிற நேரங்களை ஒதுக்கி எது எது தேவையோ அது எல்லாமே பார்த்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கார். ஓகே. அதனால் குறைகள் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் அப்போ வந்த தலைமைச் வந்து அந்தந்த வேலைகளை இப்போ கவனிச்சிட்டு இருக்காரு. நமக்கு அதை டெல்லியிலேருந்து வந்து இதுக்கு தான் போனார், அதுக்கு தான் போனாருங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. தமிழக முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு வேலைப்பளு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அதனுடைய விளக்கங்கள் இல்லைன்னா அதே அளவுக்கு பேசுறது என்னென்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் கொண்டு போகணுங்கிற விஷயத்துக்கு அவருக்கு டைமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. அப்படி உடன் கூட இருந்தவருக்கு ஒரு மரியாதை செலுத்த நோக்கத்தோட போன விஷயம் மட்டும்தான் சார். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக பேசப்படுறது வந்து விஜய் அவர்கள் வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மெயினாக நம்ம அதை முதல்ல பேசிடலாம். டெல்லியில் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ் கத்துறாங்க. ஜெயலலிதா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, கலைஞர் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் சார் பேட்டி கொடுக்காம போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரெஸ் பீப்புளெலாம் கத்துறாங்க. அதுக்கு எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணாமல் போகிறாரு. ப்ரெஸ்ஸை இன்னைக்கும் சந்திக்கிறதுக்கு விஜய் பயப்படுறாருங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு விமர்சனமாக நீங்கள் எடுத்துங்க. அவர் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ப்ரெஸ் கிளிக்கு கூட பதில் சொல்ல போகிறாங்க. அவர் புன்னகையை கொடுக்குறாரு, வணக்கம் சொல்கிறாரு, நடந்து போனவர் திரும்பி வணக்கம் வச்சுட்டு தான் வர்றாரு போகிறாரு. பட் அதற்கு உள்ள ஒரு நேரம் இது இல்லைன்னு நினைக்கிறார் அவர். ப்ரெஸ் பீப்புளை கண்டிப்பாக சந்திக்க தான் போகிறார், ஒன்றும் மாற்றுக்கிறதுல. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு போகிறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. நீங்கள் அன்னைக்கு அவர் பண்ணார், இன்றைக்கி இவர் பண்ணார் அப்படிங்கிறத அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் தான் நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன பண்ணலாம். இப்போ ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கும் போது இது விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வெறும் சொல்லிட்டு மட்டும் வந்திருக்கேன்னு சொல்கிறதுல என்ன இருக்க போகுது? அது நான் சொன்னேன், நடந்துருச்சு, செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதை அந்த ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கக்கூடாதுங்கிற எண்ணம், அது பேசக்கூடாதுங்கிற எண்ணம், தாட்ஸ் அப்படிங்கிறதுலாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கார், ப்ரெஸ் பீப்புளை சந்திச்சிருக்கார், பேசியிருக்கார். பட் அதற்கு வேண்டிய ஒரு நேரமும் சூழ்நிலையும் இல்லைங்கிறத அவருக்கு தோணியிருக்கு. அதுதான். பட் சந்திச்சிருந்தால் பேசியிருந்தால் சிறப்பாக இருந்தால் நானும் சொல்ல விரும்புகிறேன் நான் அதை. பட் அங்கே இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறது உங்களுக்கு நமக்கு தெரியாது இல்லையா? அவர் போனனுடைய நோக்கம் என்ன, பேசுனது என்ன, டக்குன்னு பரப்பிட்டு இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்னங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் ப்ரெஸ் பீப்புளை விரைவில் வந்து சந்திக்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது சார். சார் அதுக்கப்புறம் என்னன்னா, விஜய் வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. விஜய் மட்டும் இல்லை, விஜயோட அமைச்சரவையில் உள்ளவங்கலாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் பணியை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்க? 24 hours ரீல்ஸ்லேயே போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிறது வந்து எல்லோருடைய பாக்கெட்லேயும் இருக்குங்க. விஷயங்கள் உடனே போய் தகவல் போய் சேருது. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன இருக்க போகுது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, விஷயங்கள் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா மூலமாக தான் போயிட்டுருக்கு. அதை வந்து விருப்பப்படுறவர்கள் வந்து அது ரீல்ஸாக போடுறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஒன்றிய அரசே பார்த்தோம்னா இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவை மாற்றணும் நோக்கத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அதை இல்லையா? கண்டிப்பாக. அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் காசு எடுக்கணும், ஏடிஎம்மில் இருக்காது, அது காசு வச்சுருந்தா செலவு பண்ணி. இன்றைக்கி நீங்கள் 10 காசு இல்லாமல் கூட நீங்கள் வெறும் வந்து ஒரு மொபைலில் இல்லையா, கூகுள் பே ஆப்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு போனீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம்ல. நீங்கள் இவ்வளோ சிஸ்டம் மாறுது. நீங்கள் அதை அப்போ இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ ரீல்ஸ் ஆட்சின்னு மட்டும் எப்படி நீ சொல்கிறீங்க? பிடித்த விஷயங்களை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறாங்க எல்லா பேருமே. அதை சொல்கிறாங்க, அது உடனே தெரிய வருது. ஓகே, நீங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் விமர்சனம் செய்கிறதுக்காக நீங்கள் வந்து எதை வேணாலும் சொல்கிறதுன்றதை வந்து ஏற்றுக்கொள்ளும்ல. இன்றைக்கி சோசியல் மீடியா, இன்ஸ்டாவில் இதில் தான் வந்து விஜய் மக்கள் மத்தியில் பிரபலமானார்னு சொல்கிறாங்கல்ல, அதான நிஜம். அது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? அப்போ ஏன் இவர் மட்டும் பிரபலமானார், ஏன் மற்றவர்கள் மட்டும் பிரபலம் ஆக முடியல, ஏன் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியல? கண்டிப்பாக எல்லா கட்சிகள்கிட்டையும் ஐடி விங் இருக்கு இல்லையா? ஐடி விங் செயல்பட்டாங்களே எல்லா பேரும். டோட்டலாக எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை பேருமே ஐடி விங் செயல்பட்டாங்க இல்லையா? எல்லாம் பணம் கொடுத்து பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பணமே செலவு பண்ணாமல் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும் நம்ம அதை. அப்போது ஒருத்தர் பண்ணுனா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி இருக்குது இந்த தகவல். பட் அதனால் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. இதன் மூலம் சோசியல் மீடியா மூலம் மக்கள் மத்தியில் போய் ஈஸியாக சேர முடியுது. இன்னைக்கு காலமே மாறிக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் அந்த காலத்திலேயே நீங்கள் இருந்து பேசுனீங்கன்னா எப்படிங்க? ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாள் புதுசாக வருதுங்க. ஏஐ டெக்னாலஜி யாருக்கா தெரியுமாங்க? ஒன்று
இன்றைக்கி ஏஐ தாங்க உலகத்தையே மிரட்டிகிட்டு இருக்குங்க இன்றைக்கி. அது நீங்கள் தட்டி விட்டு ஏஐயில் கேட்டிங்கன்னா விஷயத்தை பூரா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ முதல் டுட்டோரியல் காலேஜில் தான் இங்கிலீஷ் போய் படிப்பீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு போய் படிச்சிங்க, டியூஷனை போய் கற்றுட்டீங்க. இன்றைக்கி ஆப் மூலம் வருது. நீங்கள் மொபைலை தட்டி விட்டீங்கன்னா ஏஐயில் நீங்கள் கேட்டு போகலாம். இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும்போது அதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பயன்படுத்துதல் ஈஸியாக இருக்குது, மக்கள்கிட்ட போய் சேருது. அதனால் அது ஈஸியாக போய் சேர்றது மற்றவங்களால சேர முடியல. அது ஒரு குறையாக பேசப்படுறது. மற்றவங்கனால அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியும், ஆனால் ரீச் பண்ண முடியல. ஓகே. இவங்க பண்ணுறாங்க, ரீச் பண்ணுறாங்க. ஓகே, அதை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதை ஓகே. இன்னைக்கு கூட திருச்செந்தூரில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து கோயிலுக்குள்ள போறாரு. அவர்கிட்டயே 4000 ரூபாய் காசு வாங்கியிருக்காங்க. உடனே நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அதுவுமே ரீல்ஸ்ல தான் பார்க்குறோம். மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேருது. அப்படிங்கிற போது இது ஒரு நல்ல விஷயம் தான். இதை தான் சொன்னேன் நான். இப்போ மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை. இப்போ நீங்கள் முன்ன வந்து இதே இப்போ பிரபலமான நிறைய கோயிலில் வந்து நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. லஞ்சம் வாங்கின விஷயம் நடந்தது, சரி முறையில் இருக்க விஷயங்கள் நீங்கள் பேப்பரை படித்து தெரிஞ்சுவீங்க. இன்றைக்கி யார் பேப்பரை படிக்கிறா? யார் வார பத்திரிகை படிக்கிறா? மாத பத்திரிகை படிக்கிறா? எதுவுமே இல்லைங்க. செகண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு தகவல் தெரிஞ்சு. இன்றைக்கி எந்த பிரச்சனையும் குறைவாக இருக்குது. யாராவது டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு, தவறுதல் குறைஞ்சிருக்கு. இப்போ நீ திருச்செந்தூரில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு சாதாரணமாக இளைஞருமாக பக்தர் மாதிரி சாதாரண டிஷர்ட்டை போட்டு உள்ளே இறங்கி போயிருக்காரு. அமைச்சர்னு யாருக்கு தெரியல. அதுவே பெரிய விஷயம் இல்லையா உங்களுக்கு? 10ஓட பயணம்னா போயிருக்காரு. ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, ஆய்வு நடத்தியிருக்காரு. அவர்கிட்டே சாமியை போய் விரைவாக பார்க்கணும்னு சொன்னது என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாரு. ஒரு அர்ச்சகர் வந்து சாமி உடனே கூட்டி போய் காமிக்கிற 4000 ரூபா பணம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் இல்லைன்னா என்ன ஜிபேயில் அனுப்பிச்சுவீங்க? இப்போ ஜிபே இங்கே யூஸ் பண்ணுறது அர்ச்சகர் சொல்கிறாருல்ல. அப்போ எந்தளவுக்கு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ரொம்ப ரொம்ப வந்து மக்கள் இப்போ ரீச் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியுதுல்ல. அப்போ ஜிபேயில் எனக்கு அனுப்புங்கன்றார். 4000 ரூபாயை அனுப்பிச்சி வைக்கிறாங்க, சேருது. இப்போ லஞ்சம் வாங்குற. இப்போ அதை விளக்கம் கேட்டிருக்காரு அமைச்சர். இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்குது, விளக்கத்தை கொடுங்க எனக்கு. இந்த அர்ச்சரை சஸ்பெண்ட் பண்ணால் ஒரு தகவல் வருது. இது காலங்காலமாக நடக்குதுங்க. இது பிரபலமான நிறைய கோயிலில் நடக்குது. ஏழை மக்கள் பக்தர்கள் கோயிலுக்கு போகணும் ஆசைப்படுறவங்க போய் சர்வசாதாரணமாக கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு வர முடியல. விஐபிக்குன்னா வேற மரியாதை, பணம் கொடுத்தா வேற மரியாதை, பணம் கொடுத்தா உள்ளே உட்கார வச்சு பார்க்குற மரியாதை. பணமே இல்லாட்டினா நீ கும்பலாக நீ சாமியை எட்டி 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 நீ பார்த்துட்டு சாமியோட முழு உருவத்தை பார்க்க முடியாது. தலையை பார்த்தா காலை பார்க்க முடியாது, காலை பார்த்தா தலையை பார்க்க முடியாது. ஏதோ அரை குறையாக பார்த்துட்டு மக்கள் போகிறாங்க. இந்த தவறுதல் வந்து கேட்கணும்ல. எல்லா ஆட்சியிலையும் நடந்தது இல்லை. எல்லா ஆட்சியிலையும் நடந்தது. இந்த ஆட்சியில் இப்படி நடந்து ஒரு அர்ச்சகர் பிடிபட்டிருக்காரு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு, மக்களுக்கு வெளியிட்டு கொண்டு வந்திருக்காருல்ல. கண்டிப்பாக இனிமேல் எந்த நேரத்தில் எந்த அமைச்சர் வருவாங்கன்னே தெரியாதுங்க. அந்த பயத்தோட வேலை நடக்குங்க. கண்டிப்பாக இது பயங்கிறத எடுத்துக்க வேணாம். எல்லாம் சரியான முறையில் செயல்பட வேண்டும், இயங்கணுங்கிற ஒரு ஆசை தான். அதை நீங்கள் எல்லாருமே செயல்படுத்தணும்ல. ஒரு மனிதனை மட்டும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் கூட்டு சேர்ந்து பண்ணாதாங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும். அதில் நிறைய கோயிலில் நடக்குது. இனிமேலாவது அது வந்து மாற்றத்தை விரும்பணும். பக்தர்கள் வந்தாங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு கொண்டு போய் சேருங்க. சாமியை பார்க்குறதுக்கு ஒரு லஞ்சமா? அந்த சாமி என்ன பண்ணும் சொல்லுங்கள்? அதாவது எந்த கடவுளானே மக்கள் போய் வேண்டுதல் பண்ணிட்டு வரப்போகிறான். நீ பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் எப்படி நிற்கும் உங்களுக்கு வாங்கினவர்களுக்கு? இதற்கு முன்பெல்லாம் நேர்மையானதில் நிறைய பேர் மாறுவிடத்தில் போய் நிறைய இடங்களில் ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் சந்திப்புலாம் பார்த்து கஷ்ட நஷ்டம் உறிஞ்சு அதுக்கப்புறம் நாம் யார் அதிகாரின்னு சொல்லப்பட்ட நல்ல விஷயம் நடந்து நிறைய இருக்குங்க. அதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற தவேகாவுடைய ஆட்சி நிர்வாகத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, படித்தோர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவருடைய வேகம் அதிகமாக இருக்குது, செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது. தன் கட்சியிலே யாராவது எனக்கு வந்து சரியான முறை நடந்துக்கல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பதவி நீக்கமே செய்யப்படும் ஒரு ஆர்டர் வேற போட்டிருக்காரு. இது கூட என்னங்க வேணும்? கண்டிப்பாக மக்களுடைய வேலைக்காரங்க நாமன்றார் ஒரே வார்த்தையில். அவருக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும். இதுதான் தாவேக்காவுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக இருக்குது. அதனால் இந்த செயல்பாடுகள் 20 நாள் அதிகமாக இருக்குது. ஒரு பஸ்ஸு கடைகளில் போராட்டம் நடத்தணும்னா மக்கள் போராட்டம் போலீஸ் வந்து பண்ணி கலைச்சி போகிறத சமாதானப்படுத்துவாங்க. அங்கே அமைச்சர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அமைச்சர் வந்தார் இல்லையா? இப்போ கண்டிப்பாக மின்வெட்டுக்கு வரலையா உங்களுக்கு? வந்து இப்போ நைட் 2 மணிக்கு வந்து பிரச்சனையை தீர்த்துட்டு போகலையா? எனி டைம் உள்ளே இறங்கி வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அமைச்சர்கள், நிர்வாகிகள். அதில் ஒரு சிறப்பாக ஒரு செயல்பட்டு இருக்குது. போக போக இதனுடைய வேகம் அதிகரிக்கும், செயல்பாடுகள் சிறப்பாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை தெரியுது. எல்லாருமே வேந்து அதை தான் பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் தமிழ் மொழி வந்ததுக்கு அப்புறமேல் வந்து மக்களுக்கு நிறைய விஷயம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. மற்றவர்கள் எந்த ஆட்சியிலுமே 50-59 வருடமாக நடக்காத விஷயத்தை
இப்போ வந்த முதலமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவர் வந்து முதலமைச்சர் உட்காந்து இவ்வளோ பண்ணுறாருங்கிற அந்த ஒரு ஆதங்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனாலும் எது வந்தாலுமே கவலைப்படலை. அவருக்கு என்ன இலக்கை நோக்கி போகிறாரோ அந்த இலக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா சார், நேத்து தான் தமிழ்நாடு உருவான மாதிரியும் இன்னைக்கு தான் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து ஆட்சி அமைச்ச மாதிரியும் உடனே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி விமர்சனம் பண்றாங்கல்ல. 60 வருஷ பாரம்பரியமான தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிற மாதிரி எதிர்கட்சிகளும் மற்ற கட்சியினரும் வந்து விஜய் மேல விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலையுமே எந்த பல வருடங்களுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலையா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எது வந்தாலுமே அந்தந்த தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு, சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதை சரியான முறையில் செயல்படுத்துறதுக்கு அரசு முயற்சி பண்ணணும். குற்றங்கள் குறையணும், ரவுடிசம் குறையணும், மக்கள் நிம்மதியாக வாழணும், நிம்மதியாக வீட்டை விட்டு வெளில போய்ட்டு வீட்டுக்கு வரணும். அப்படி ஒரு இலக்கு வந்து எந்த அரசு வந்தாலுமே அதை செயல்படுத்தணும். எப்போ வந்தாலுமே சிறு சிறு தவறுகள் பிரித்து நடந்துகிட்டே தான் இருக்குது. குற்றங்கள் வந்து குறைக்கிறது தான் இப்போ விஜய் அவர்களுடைய தலைமையில் அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு வச்சு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அது நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நடக்காத ஒன்று இப்போ தான் புதுசாக நடந்திருக்குன்னு இதுக்கு முன்னாடி நடந்த லிஸ்ட் எடுத்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? நீங்கள் பேசுறதுக்காக நம்ம எது வேணாலும் பேசலாம். மக்கள் பார்வைக்கு எல்லாமே கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லா விஷயமே. இப்போ அவர்களுக்கு தெரியும் எது சிறப்பு எது சிறப்பு இல்லை, யார் சிறந்தவர்கள் யார் சிறந்தவர்கள்ங்கிறது அவர்களுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக. அதனால தானே ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. 2 பேர் தான் 60 வருஷமாக மாறி மாறி வந்தாங்க. 67லேருந்து 2026 வரைக்குமே 2 நபர்கள் தான் வந்தாங்க. மக்கள் அவர் தான் ஓட்டு போட்டாங்க. மாற்றுக்கு வாய்ப்பு இல்லை. நீ ஒரு மாற்று உருவாச்சு, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் அவர்கள் வந்து சிறப்பாக 5 வருஷம் செயல்பட்டாங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் வரப்போகிறாரு. அது மாற்றுக்கிறதுல மக்கள் எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்தை யார் செய்தாலும் வரவேற்பாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம செயல்பாடுகள் நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், போக போக தானே தெரியும். அதனால் முந்தைய இது சிறப்பாக இருந்தது, அதுக்கு முந்தைய இது சிறப்பாக இருந்தது, இப்போ தான் சிறப்பு இல்லைங்கிறத சொல்வது ஏற்றத்தக்கதே அல்ல. சார், அடுத்த விஷயம் என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அது இப்போ ஆரம்பிக்கும் அப்போ ஆரம்பிக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் ஆனோன்னு அவர் போட்ட முதல் கையெழுத்து. இதுக்கு எதிர்கட்சி தலைவர் கூட ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. சீருடையோட கலரை மாற்றினா மட்டும் மாற்றம் வந்துருமாங்கிற ஒரு விமர்சனம்லாம் சொல்லியிருக்காரு. அந்த திட்டம் என்ன செயல்பாட்டில் சார்? சீருடை மாற்றம் பண்ணுங்க, வித்தியாசத்தை காமிக்கிறது. யூனிஃபார்ம்ல இருந்தாங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை வரான்னு சொல்லி தவறுகள் வந்து தவறு செய்ய வரவே பயந்து போய் ஓடி போவான். ஐயோ வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்கன்னு பயப்படுவாங்க. சீருடை மாற்றம்ங்கிறது வந்து அதாவது ஒரு அடையாளத்துக்கு உருவாக்குறது தான், அவ்வளோதானே தவிர இவருடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு தான் அவர் ஆட்சி முதலமைச்சர் ஏற்ற பிறகு 3 கையெழுத்தில் முக்கியமான கையெழுத்து போடப்பட்டது. இது அதில் அதனுடைய வேலைகள் அந்த விழாக்கள் பண்ணி மும்முரமாக கொண்டு போகிறது மாதிரி அந்த செயல்பாடுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே. பட் முதலமைச்சருடைய அந்த 3 கையெழுத்தில் ஒரு கையெழுத்தாக இருக்கும்போது வந்து அவர் தலைமையில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அவ்வளோதான். பட் அதை கேட்டு 2 நாளாக பண்ணணும்னு நினச்சது, பண்ண முடியலையே தவிர அது விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. அது வந்து செயல்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு விழாவாக எடுத்துன்னு பண்ண. எஸ், அது பண்ணணும் விருப்பப்பட்டாங்க. அது 12 நாளும் நடக்கும், 12 நாள் சிறப்பாக நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் வச்சா என்னங்க பண்ண முடியும்? நம்ம காக்கினா போலீஸ் இல்லையா? கண்டிப்பா 3 நபர்கள் நம்மளுடைய அரசு துறையில் காக்கி. ஒன்று காவல்துறை, இன்னொன்று வந்து போக்குவரத்து துறை இல்லையா? ஆட்டோ ஓட்டின நண்பர்கள் கூட காக்கி தான் இல்லையா? இப்போ காக்கிக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அவங்க மக்கள் சேவகர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அது. பட் அதுக்கும் பெண்கள் மத்தியிலும் போது அது பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க சிங்கப்பெண் அதிரடிப்படையில். அப்போ அவர்களுக்கு காக்கி பேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஷர்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கோட்டு மாதிரி வந்து ப்ளூ கலர் ஒன்று கொடுக்கப்பட்டு ஒரு வித்தியாசத்தை காட்டுவதற்காக. நீங்கள் அதான் சொல்லணும் இல்லையா, அது டிஜிட்டல் வேர்ல்டெல்லாம் மாறுது. தமிழகத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. இது நீங்கள் இந்த காஸ்டியூம்லாம் போட்டு நீங்கள் வந்து ரோட்டில் நீங்கள் போலீஸ் அவங்கள சிங்கப்பெண்ணில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ஃபீல் வரும் பாருங்க. நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள். அப்போ வெளிநாட்டு ஸ்டைலுக்கு மாற்றி கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள் இன்னும் இருக்கும். அதில் சிங்கப்பெண் வந்து இப்போ செயலில் தான் இருக்குது. அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. வரட்டும், விமர்சனங்கள் வரட்டும், வந்தால் தான் நல்லது. அடுத்த நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.